ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின் பிளஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் சிப்பியில் வச்சு ஒரு டேபிள் கிளாக் தான் பண்ண போகிறோம். வீட்டில் வந்து வால் கிளாக் வந்து ஓடில் ரிப்பேர் ஆகிடுச்சு. செல் போட்டு பார்த்து இதால் சரி போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்னோடய வாட்ச் வந்து ஒன்று வந்து அந்த மாற்ற இடம் வந்து உடஞ்சிருந்தது. இப்போ அந்த வாட்ச் வச்சு தான் நம்ம வந்து ஒரு டேபிள் கிளாக் வந்து பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் கடல் சிப்பி நான் வந்து கைவினை பொருட்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருந்தது. இது வந்து விசிறி சிப்பின்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு நம்ம முத்து பியல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம இப்போ வந்து கரெக்டு ஷேப்பான மேட்சான சைஸ் வந்து நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதனால் அந்த பியூர் ஒயிட்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மாடலில் வந்து நம்ம பண்ண போகிறோம். எனக்கு ஒரு 2 or 3 வீக்ஸாக வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால லாங் வீடியோஸ் எதுவுமே போடலை. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். மற்றபடி சும்மா ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான் நான் போட்டுட்ருந்தேன் வீட்டில் இருந்த பெட்ஸை வச்சு. இப்போ பாருங்கள், இந்த வாட்ச்சு தான். இது வந்து வார் வந்து பிஞ்சிருச்சு. அது இல்லாமல் அந்த மாற்ற இடமும் வந்து உடஞ்சிருச்சு. இதை நான் மற்றதையுமே மிச்சம் இருக்க பகுதியுமே கட்டிங் பிளேடை வச்சு அதை லைட்டாக உடச்சி எடுத்துட்டேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நான் எடுத்ததான் இந்த கலர் சிப்பியில் வந்து நான் கலர் அடித்து வச்சுருந்தேன். அதாவது வெள்ளை சிப்பியில் வந்து 2 பக்கமும் கலர் அடித்து வச்சுருந்தேன். அந்த வீட்டில் உள்ள நார்மல் வாட்டர் கலரில் ஃபெஃபிகால் கலந்து அடிச்சிருக்கேன். ஃபெஃபிகால் கலந்து அடித்து நம்ம சீக்கிரம் காயும் சீக்கிரம் போகவும் செய்யாது. அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்தாலே அது நல்லா கலர் நல்லா பிடிச்சிரும். நான் சைடுக்கும் எல்லா கலரும், சென்டரில் வந்து இந்த ஸ்கை ப்ளூவும் கொடுத்தேன். இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலர் கொடுத்தேன். அப்புறம் குட்டி குட்டியான சிப்பிலையுமே என்ன செஞ்சதுன்னா, பட்டன் சிப்பின்னு சொல்லுவோம். அதுலேயும் கூட டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கலர் அடித்து அதையும் காய வச்சுருந்தேன். க்ளூ கன்னை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 சிப்பியுமே வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். கடல் சிப்பில் நிறைய வகையாக பண்ணலாம். அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம், மிரர் பண்ணலாம், இன்னும் ஹேங்கர் பண்ணலாம், வால் ஹேங்கர் பண்ணலாம். நிறைய டெக்கரேஷன் நிறையா இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வீட்டுக்காக என்னோடய யூஸுக்காக இது நான் பண்ணுறேன் டேபிள் கிளாக். இப்போ இது வந்து ஸ்டாண்டுக்காக இந்த மாதிரி கீழே ஒரு சிப்பிகள் எடுத்துகிட்டு கொஞ்சம் திண்ணமாக இருக்கணும், நம்மளுக்கு வெயிட் தாங்குகிற அளவுக்கு. இது நம்ம வெயிட்டாகவும் இருக்காது, இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டாண்டு மாதிரி கீழே வைக்கிற இடத்துல அந்த சமமான இடத்துல நம்ம நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம க்ளூ வச்சு அந்த கீழே வந்து பேஸ் மட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த 2 வரி சிப்பியுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த ஓர பகுதியில் வந்து நம்ம ஓட்டிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த கிளாக்கை வந்து வச்சு பார்க்கணும், அது கரெக்டாக செட் ஆகுதா என்னன்ட்டு. அந்த ஷேப்பில் கரெக்டாக அளவு வச்சுட்டு இந்த கிளாக்கையும் எடுத்து நம்ம அது உள்ளே வச்சிடலாம். சரிங்களா? அந்த வாட்சில் இருக்கிறதான கிளாக்கை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். அது நல்லா காஞ்சிரும் சீக்கிரமே. நான் மேலே வந்து 1-2 ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினேன். அதுக்கப்புறமா சிப்பிலையும் 1-2 வந்து குட்டியாக கலர் பண்ணி வச்சதையும் ஒட்டி விட்டேன். இது வந்து நான் ஒரு டெக்கரேஷனுக்காக எக்ஸ்ட்ரா லுக் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒட்டி விட்டேன். ஏன்னா நடுவில் ப்ளூ கலர் இருக்கிறதுனால அது எல்லோ சுற்றியுமே மேலே வந்து ப்ளூ கலரில் ஸ்டோன் மாதிரி ஒட்டி விட்டேன். அது சீக்கிரமே காஞ்சிரும். க்ளூ வந்து சீக்கிரம் இந்த க்ளூ வந்து காஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் செட் ஆச்சு. இப்போ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து 2-3 வந்து நான் ஒட்டி விட்டேன். இப்போ நம்மளோட டேபிள் கிளாக் வந்து தயாராகிட்டு இதை செஞ்சு முடிச்சாச்சு. இதோட வந்து ஃபுல் வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே டேபிளில் செல்ஃபில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.